கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 55:22 வசனம் சொல்லுகிறது. நம் தேவன் நம்மை ஆதரிப்பவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆதரித்து நடத்துகிற நல்ல தெய்வம். தாங்க முடியாத மிகப்பெரிய சோதனைகள், நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போதெல்லாம் அந்த கவலைகளை எல்லாம் தேவன் மேல் வைத்து விடுவோம். அவர் நம்மை ஆதரித்து நம்மை மீட்டு ரட்சிப்பார் என்று சொல்லுகிற விசுவாசத்தில் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் நாம் ஒப்பு கொடுத்து நிற்போம். நிச்சயமாய் தேவன் நம்மை ஆதரிக்கிறவராக இருந்து நம்முடைய கவலை, நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவர் நம்மை காத்து ரட்சித்து நடத்துவார். 1 பேதுரு 5 அதனுடைய 7வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரித்து நடத்துகிறவர். நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மீட்புக்காய் இந்த பூமியில் வந்து கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் நம்முடைய கவலை, கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே நாம் தெரியப்படுத்துவோம். அவர் நம்மை ஆதரிக்கிறவர். தேவன் நமக்கு ஆதரவாக இருந்து நம்மளை எல்லா இடங்களிலும் மீட்டு ரட்சித்து கொள்ளுவார். வசனம் சொல்லுகிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த வார்த்தையினாலும் இந்த நாள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.